ஸ்ருதி பாத்து வரது இல்லையா? இவ்ளோ ஸ்பீடாவா வருவீங்க? இல்ல மீனா, அந்த ரவி கூட சண்டை போட்டு இருந்தேனா அவ மேல இருக்க கோவத்துல ஸ்பீடா வந்து இடிச்சிட்டேன். சரி உங்களுக்கு வேலை இருக்கும்ல, நீங்க போங்க, நான் க்ளீன் பண்ணிடுறேன். இல்ல மீனா, நான் பண்ண தப்புக்கு நானே க்ளீன் பண்ணிடுறேன். இல்ல ஸ்ருதி பரவாயில்ல, நீங்க போங்க, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஐயோ அத்தை! ஐயோ ஏன் அத்தை? ஐயோ கால் வலிக்குது, தாங்க முடியலையே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி ஊத்தி என்ன கீழே தள்ளி வச்சிருப்ப? அத்தை நானும் சேர்த்து தானே இருந்தேன். பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணிருக்கேன். ச்சே, வேணுமே நான் வரது தெரிஞ்சு நீ சொல்லாம இருந்திருக்க. அத்தை என்ன ஊத்துச்சுனால தொடக்க துணி எடுக்க போயிருந்தேன். அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா விழுந்துட்டீங்க. ஆண்டி மீனா ஒன்னும் திட்டாதீங்க. மீனா என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நான் தான் உங்களுக்கு தெரியாம தட்டி கீழே விழுந்துருச்சு. என்னம்மா ஸ்ருதி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசுறியா? ஆண்டி நான் நிஜமா தான் சொல்றேன். நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? ஐயோ இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, என்னால முடியல. ச்சே, இந்த வீட்டுக்கு நீ எப்ப கால் எடுத்து வச்சியோ அப்பத்துல இருந்து இந்த வீட்ல ஃபுல்லா பிரச்சனை தான். முக்கியமா நீ இருக்கிறனால எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது இந்த வீட்ல. அத்தை இங்க பாருங்க ஆண்டி, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க எதுக்கு திருப்பி திருப்பி மீனாவை திட்டிட்டே இருக்கீங்க? நான் தான் என்னை தள்ளி விட்டேன். ச்சே, ஒரு நாள் ஒன்னால எனக்கு மேல தான் பிரச்சனை. வேணும்னே எண்ணெய் ஊத்தி என் கை கால்லாம் உடையணும் பாத்துருக்கேன். ஆண்டி நான் எவ்வளவு தடவை சொன்னது, நான் தான் என்னை தள்ளி விட்டேனே. சும்மா சும்மா அவங்களே போட்டு திட்டிட்டுனா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அவங்களே போட்டு திட்டுறீங்க. அவங்க மேல தப்பு இல்லனா கூட. தப்பு இருந்தாலும் திட்டுறீங்க, தப்பு இல்லனாலும் திட்டுறீங்க. என்ன ஸ்ருதி குரல வசத்தி பேசுற? ஸ்ருதி வேணா விட்டுருங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மீனா. நீங்க இப்படி பொறுத்து போயிட்டு இருக்கனால தான் அவங்க உன் தலை மேல ஏறி ஆடிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி சொல்ற? எவ்வளவு தடவை நானும் சொல்றது, எல்லாத்துக்கும் அவங்களே போட்டு திட்டிட்டுனா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஓ, அப்ப அவ தான் இது மாதிரி சொல்லி கொடுத்தாளே. ஏதாச்சும் உன்கிட்ட சொல்லி அவ உன்னைய மயக்க வச்சிருப்பா. ஆண்டி போதும், இதுக்கு அவங்கள தான் திட்டுவீங்களா? ஸ்ருதி பார்த்து பேசு. எவ்வளவு தடவை நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஆண்டி. இன்னொன்னு தடவை மீனாவை பத்தி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா இது மாதிரி பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. ஸ்ருதி எல்லாமே பிளான் பண்ணி போறாளு. என் மூஞ்சிலே முழிக்காத போயிடு. இல்லாத ச்சே, இந்த ஸ்ருதி போற பண்றான். அவளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் அவளுக்கு விஜய் யாருன்னு தெரியும். பாத்துக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், டு பி கண்டினியூட். அடுத்த வீடியோல இதோட கண்டினியூஷன் போடுறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பை.